இன்று கற்றல் படி 13. இந்த கற்றல் படி ஒரு முக்கியமான கற்றல் படியாகும். இந்த கற்றல் படியிலே இட், இப், இம், இ, இல் என்ற மெய்யொலிகளுக்கும் ஈ என்ற உயிரொலிக்கும் இடையே இலையோடுகின்ற உறவு முறைகள், அந்த உறவு முறையின் வழியாக எப்படி டி, பி, மீ, இ, லி என்ற இணைப்பு ஒலிகள், உயிர்மை ஒலிகள் பிறக்கின்றன என்பதை இந்த கற்றல் படியிலே மாணவர்கள் ஒலித்து அறிந்து கொள்வார்கள். முதலில் மாணவர்களுக்கு உயிர் ஒலிகளுக்கு உரிய ஒலி குறியீடுகளை நினைவூட்ட வேண்டும். இதுவரை மாணவர்கள் அறிந்து கொண்ட ஒரே ஒரு ஒலி குறியீடு இந்த துணைக்கால். இது ஆ என்ற உயிர் ஒலியின் ஒலி குறியீடு. இந்த ஒலி குறியீட்டினை பார்க்கின்ற போதெல்லாம் ஆ என்று தெளிவாக ஒலிக்க வேண்டும். இந்த ஒலி குறியீட்டினை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு தெரியும். இப் என்ற மெய்யொலியில் ஆ என்ற உயிரொலி ஏறி ஒலிக்கும்போது பா என்ற இணைப்பு ஒலி, உயிர்மை ஒலி பிறக்கிறது. அந்த பா என்ற உயிர்மை ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க ஆவின் ஒலி குறியீடு பயன்படுகிறது என்பது மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அதே போன்றுதான் இம், ஆ, மா. இதே போன்று ஈ என்ற உயிரொலிக்கு ஒரு ஒலி குறியீட்டினை இந்த கற்றல் படியிலே மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒலி குறியீடு தான் இது. இந்த ஒலி குறியீட்டை எங்கு பார்த்தாலும் ஈ என்ற உயிர் ஒலியினை தெளிவாக ஒலிக்க வேண்டும். இந்த ஒலி குறியீட்டினை நாம் மேல் விலங்கு என்று சொல்வோம். இந்த மேல் விலங்கு என்ற ஒலி குறியீட்டினை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்த்து விடுவோமா? மாணவர்களை இட் என்ற மெய்யொலியினையும் ஈ என்ற உயிர் ஒலியினையும் இணைத்து ஒலிக்கச் சொல்லுங்கள். அப்படி ஒலிக்கும்போது இட், இ, இட்டி, டி, 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 டி என்ற ஒலி தெளிவாக கேட்கும். அந்த டி என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் எப்படி கொடுப்பது என்று மாணவர்களே சொல்லிவிடுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இட்டின் புள்ளியை எடுத்துவிட்டு ஏயின் ஒலி குறியீட்டை சேர்க்க வேண்டும். எனவே இதுதான் டி என்ற இணைப்பு ஒலியின், உயிர்மை ஒலியின் எழுத்து வடிவம். இதே போன்று இப், இ, பி, 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 பி என்று வரும். அதனுடைய எழுத்து வடிவம் இது. அதே போன்று இம், இ, மீ, 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 மீ என்று வரும். மீயின் எழுத்து வடிவம் இது. அதே போன்றுதான் இ, 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 இ என்று வரும். அதன் எழுத்து வடிவம் இது. அதே போன்றுதான் இல், லி, 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 லி என்று வரும். அதனுடைய எழுத்து வடிவம் இது. எனவே இப்போது மாணவர்களால் டி, பி, மீ, இ, லி என்ற ஒலிகளை ஒலிக்கவும் எழுதவும் முடியும். அதற்குரிய உளவியல் பயிற்சிகளை ஒரு மொழியின் ஓசை என்கின்ற நூலிலே பக்கம் 70 காணலாம். அது மட்டுமின்றி இந்த கற்றல் படியினை சொல்லிக் கொடுக்கும்போது அதற்கு உரிய வகுப்பு பாடத்தாள்களையும் வீட்டு பாடத்தாள்களையும் www.newwaytamil.com என்ற இணையதளத்திலே காணலாம்.